சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. 5வது மாடியில் பற்றிய தீ மற்ற பகுதிகளுக்கும் பரவி வரும் நிலையில் குடியிருப்பு வாசிகளை மீட்கும் பணிகளானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸ்கைலிப்ட் மூலம் குடியிருப்பு வாசிகளை பத்திரமாக மீட்கும் நடவடிக்கையில் தீயணைப்புத் துறையினர் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? விபத்திற்கான காரணம் என்ன சுப்பிரமணியன்? சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. 5வது மாடியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து அதன் பிறகு 6வது மாடிக்கு பரவி இருக்கிறது. இந்த தீ விபத்து இதுவரை கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீ விபத்து நிகழ்ந்து இருக்கிறது. 6 தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்தில் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 5வது மாடியில் 2 பேரும் 8வது மாடியில் ஒருவரும் சிக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்துவதும் அதே போல அவர்களை மீட்பதற்காகவும் ஸ்கைலிப்ட் என்ற வாகனம் தீயணைப்பு துறையினரால் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 வாகனங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வாகனம் மீட்பதற்காகவும் மற்றொரு வாகனம் தீயை அணைப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் போலீசார் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களை அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு சென்று தங்க வைக்கப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அருகில் யாரும் செல்ல வேண்டாம், தீ முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முயற்சி நடந்து வருவதாகவும் தீயணைப்பு துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே குடியிருப்பு வாசிகள் தீயணைப்பு துறையினர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். முதல் கட்டமாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முதல் கட்ட முயற்சி என்பது உடனடியாக மேற்கொள்ளப்படவில்லை. அது காலதாமதமாக நிகழ்ந்ததாக அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தற்போது தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 5வது மாடியில் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது அதில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த தீ விபத்து குறித்து பட்டினம்பாக்கம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி சுப்பிரமணியன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.